மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல என்னடான்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. எல்லாரையும் டைரக்டா நாமினேஷன் தானே சொன்னீங்க, இது என்ன புதுசா நாமினேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றது பார்த்தா, அவங்க வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தள்ளப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம போய் நாமினேட் பண்ணணுமா. அதை தான் அந்த ப்ரோமோல வந்திருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ நேஷனல் வுட்ஸுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 பேரும் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தள்ளணும். இப்போ எப்பவுமே எப்படி நடக்கும், ஓப்பன் நாமினேஷன் நடக்கும், இல்லை கன்ஃபெஷன் ரூமில் போய் நாமினேஷன் நடக்கும். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் வித்தியாசமான முறையில், எப்படி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாமினேஷன் நடக்கும். பேப்பரில் எழுதி நீங்கள் வெளியே தூக்கி அடிக்கணும் அப்படின்றதான் நாமினேஷன் ப்ராசஸ். இது எங்கேயோ பார்த்துருக்கீங்கல்ல, போன சீசனில் இதே மாதிரி ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது மெயின் டோர் பக்கத்தில். அதே ப்ராசஸ் தான் இந்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே லெட்டரில் பேர் எழுதி கேமரா முன்னாடி காமிச்சிட்டு ரீசனை சொல்லிட்டு தூக்கி அந்த மெயின் டோருக்குள்ளே அடிக்கணும். இதுதான் இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஜே சாண்ட்ரா பேர் எழுதுறாரு, ரம்யா வியானாவோட பேர் எழுதுறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு கானா வினோத் வர ரம்யா ஒரு ஹெல்த்தியான ஒரு கேம் ஆடுற மாதிரியே தெரியல. எப்படி ஒரு ஹெல்த்தியான கேம் விளையாடுற மாதிரியே தெரியல ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரம்யா ஜோ எங்கே ஹெல்த்தியாக விளாட்றாங்க, அவங்க வந்து ஹெல்த்தி கேம் விளாட்ல, அன்ஹெல்த்தி கேம் விளாட்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையானா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி தேவைன்னா கேப்டன்ஷிப் அவர் அவங்களே தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, பிளான்லாம் போடுவாங்க. கேட்டால் தெரியலை, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பல விதமான டிஸ்கஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்டு தான், கரெக்ட், அந்த பாயிண்ட் நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா ரம்யாவுக்கு ஸோ அவங்க யார் வேணாலும் என்ன சொல்லலாம், ஆனால் மற்றவங்க அவங்கள சொன்ன ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் கானா வினோத். ரெண்டாவது திவ்யா கமருதீன் பார்வையும் அரோராவை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாரு அப்படின்னும் போது 100% கரெக்டு. திவ்யா பக்காவாக போட்ட ஒரு பால் அடித்தாலும் சிக்ஸர் அப்படின்றது. ஏன்னா இதில் பார்வதி அரோரா 2 பேரும் தெளிவாக இருந்தாலுமே நடுவில் போய் குட்டையை குழப்புறதும் கேமை காலி பண்ணுவதும் அது கமருதீன் தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த 3 பேர் பிரச்சனையில் A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 யாருன்னா அது கமருதீன் தான், அதில் மாற்றமே இல்லை. அவங்க 2 பேரும் தெளிவாக இருந்தாலும் நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி மாற்றி வேணும் வேணும்னு சொல்கிற ஆளு கமருதீன் தான். இட் வாஸ் பர்ஃபெக்ட். அடுத்து ஆதிரை எஃப்ஜே என்னை வச்சு விக்டிங் கார்டு பிளே பண்ணுறாரு, என்னை வச்சு மட்டுமே அவர் முழுக்க முழுக்க பிளே பண்ணிட்டுருக்காரு. இந்த பெண்களை வச்சு பிளே பண்ணுவது இதெல்லாம் வச்சு பிளே பண்ணிட்டுருக்காரு. குறிப்பாக ஆதிரை என்னை வச்சு பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஆதிரையால் மறுக்க முடியல. அப்போ எனக்கு தெரியுது ஆதிரியோட 2 நாமினேஷன் என்னவா இருந்திருக்கும்ன்ட்டு. 1 எஃப்ஜே, 2வது வினோத்தா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரியோட எலிமினேஷனுக்கு எஃப்ஜே ஒரு காரணம், வினோத் ஒரு காரணம்னு அவங்க நம்புறாங்க. அப்போ இங்கே எஃப்ஜே போட்டாச்சு, அடுத்து என்ன கானா வினோத் தானே போடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்குது. ஓகே, அடுத்து விக்ரம் வந்து கோழத்தனமான பதில். ஒரு கேப்டன் வந்து ஒரு நேர்மையாக இருந்திருக்கணும், எல்லாமே கோழத்தனமாக இருந்திருக்காங்க, ஒரு பதில் கூட சொல்ல தெரியாமல் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா அடிக்கடி மாற்றி பேசுறது, பொய் சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் உண்டு. ஸோ அது கரெக்டு தான். யார்? விக்ரம். அடுத்து சாண்ட்ரா வியானா சுத்தமாக இன்வால்மெண்ட்டே பண்ணவே இல்லை அப்படின்றது. என்னது இன்வால்மெண்ட் பண்ணவே இல்லையா? போன வாரம் உங்கள் கூட தானே இருந்தாங்க, உங்கள் கூட தான் இன்வால்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் நீங்களே இன்வால்மெண்ட் இல்லை நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே தான் அல்டிமேட். சாண்ட்ரானா யாருன்றது சாண்ட்ரா அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாங்க பாருங்க. அல்டிமேட்டு. போன வாரம் நீங்கள்லாம் வந்து இல்லை நீங்களாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களே கார்டன் ஏரியாவில் வந்து ரம்யா சாண்ட்ரா மற்றும் வியானாவோட கூட்டணி பயங்கரமாக பேச்சுவார்த்தைலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. கடைசியில் ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா மக்களே? வியானாக்கு இப்படி. ஆனால் வியானாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, சாண்ட்ரா கூட இருந்தாங்க, கனி கூட ஜம்ப் அடிச்சாங்க, திரும்ப சாண்ட்ரா கூட வந்தாங்க, இப்போ கனி கூட ஜம்ப் அடிச்சுட்டு அப்படியே யார் பக்கம் ஃபஸ்ட்டு சேவ்டுன்றாங்களோ அப்படியே அந்த பக்கம் போயிடுறது, அப்படியே போய் உட்காந்துருது வியானா. இது ஒன்று. அடுத்து எஃப்ஜே வந்து ரம்யா என்னது அதிகார துஷ்பிரயோகம், கேப்டனை வந்து ஒரு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க, ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பிளானும் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. அதில் மாற்றுக்கிறதுல தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த டாஸ்கில் ரம்யாவோட கேப்டன்சியோட இன்வால்வ்மெண்ட் முழுக்க இருந்திருக்கு. ஸோ அதில் மாற்றமே இல்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டோம். கரெக்ட். அடுத்ததாக சுபிக்ஷா வந்து சபரியை சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் நல்லவன் மாதிரி ஒரு போர்ட்ரைல் கொடுக்குறாரு. சபரினா நல்லவனா சபரி நல்லவன் சபரி அப்படின்ற மாதிரி போர்ட்ரைல் கொடுத்துருக்காருன்றதால சபரியை நாமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரோட பேர் மட்டும் நமக்கு காட்டப்படவில்லை. ஒன்று பார்வதி, 2வது வினோத். இந்த 2 பேரோட பேர் மட்டும் வரல. அந்த 8 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 8 பேரில் கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்களா 30 ஓட்டில்
பார்வதிக்கும் வினோத்துக்கும் ஒரு ஓட்டு கூட விழாத நிலைமையில தான் ப்ரோமோ காட்டப்படுகிறது. நான் உழலன்னு சொல்ல, ப்ரோமோல நமக்கு அப்படி காட்டப்படுது. ஸோ அந்த ப்ரோமோ ஆஸ் யூசுவல் ப்ரோமோ படி ரம்யாவுக்கு 2 ஓட்டு, எப்படி ரம்யாவுக்கு 2 ஓட்டு வந்திருக்கு, சபரிக்கு 1 ஓட்டு வந்திருக்கு, எஃப்ஜேக்கு 1 ஓட்டு வந்திருக்கு, ரம்யாவுக்கு தான் 3 ஓட்டு, சாரி ரம்யாவுக்கு 3 ஓட்டு, கமர்தீன் 1, எஃப்ஜே 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா 1, சபரி 1, அதுக்கப்புறம் சாண்ட்ரா 1. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 6 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. அந்த 8 பேர்லேருந்து 6 பேர் வந்திருக்காங்க, 2 பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.